பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி. இங்கு இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 37 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது உன்னதமான தேவனுக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரருக்கும் இடையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை இங்கு பார்க்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், உன்னதமான தேவனுக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரருக்கும் இடையில் நடக்கிறதான ஒரு சம்பவத்தை குறித்து இங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது. பொதுவாக இந்த எசேக்கியேல் 37 அதிகாரம் என்பது கிறிஸ்தவ வட்டாரத்துல பரிச்சயமான ஒன்று. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கினார், அவனை ஆவியிலே கொண்டு போனார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நிறுத்தினார், அங்க சுற்றி வர பண்ணினார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னார். அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். உடனே எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடினது, அவைகளின் மேல் சதைகள் உண்டானது, அவைகளின் மேல் தோல் உண்டானது, அவைகள் ஜீவன் இல்லாதிருந்தது. மீண்டும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. நல்ல பெருமூச்சாய் ஊதப்பட்டது. ஊதப்பட்ட உடனே அவைகளுக்குள் ஆவி பிரவேசித்தது. அது மகா பெரிய திரள் சேனையாய் நின்றது. தேவன் எசேக்கியேலை இப்படி பயன்படுத்தினார். இதுதான் எல்லாரும் சொல்லுகிற ஒரு சத்தியம். இப்படி சொல்லுவது தப்பும் கிடையாது. இப்ப நான் சொன்னது எல்லாமே வேத வசனம் சார்ந்ததுதான். ஆனா இதை கடந்து இந்த 1ஆம் வசனத்திலே தேவ ஜனம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் தரிசனத்தை விரும்புகிறார்கள், தீர்க்க தரிசனத்தை விரும்புகிறார்கள், நல்ல வெளிப்பாடுகளை விரும்புகிறார்கள். இதுல ஒரு பெரிய ஒரு வேதனை, மகா பெரிய துக்கம் என்னவென்று சொன்னா, ஆரம்பத்தில் நம்மிடத்தில் வருவார்கள், அவங்க உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாய் உடைந்து சிதைந்து போய் உருகுலைந்து போய் எல்லா விதத்திலும் விசனமும் பள்ளத்தாக்கும் கண்ணீருமாய் வருவார்கள். இங்கு அவங்க நம்மகிட்ட வந்து கதை கதையாய் தன்னுடைய பாரத்தை வியாகுலத்தை அப்படியே கொட்டுவார்கள். நாம் அவர்களுக்காக மனது உருகி அங்கலாய்த்து நல்ல ஜெபம் பண்ணி வெளிப்பாடு சொல்லி அப்புறம் ஆறுதலா பேசி இந்த நாளுக்குள்ளது நடக்கும், இது நிறைவேறும், கவலைப்படாதீங்க, வேணா கவனிங்க, கர்த்தர் சொல்றத சொல்றேன், இது சம்பவிக்க போகிறது என்று சொல்ல அது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா மாற, கர்த்தர் சொன்ன மாதிரியே அற்புதங்கள் நடக்க, வீட்டிலே சம்பவங்கள் நடக்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க, தன்னுடைய ஜீவியத்தில் நடக்கும். எல்லாம் நடந்த பின்பு கொஞ்சம் 1 வருஷம் அல்லது 2 வருஷம் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய ஐக்கியம் அந்யோன்யம் இந்த போராடி ஜெபித்த மனுஷனை விட்டு குறைய ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசனம் சொன்ன மனுஷனை விட்டு குறைய ஆரம்பிக்கும். இவர்கள் அந்த பக்கத்துல வேறு ஒரு ஊழியக்காரனோடும் வேறு ஒரு ஊழியக்காரியோடும் சம்பந்தங்களை பார்கள். அங்கே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இங்க ஆரம்பத்தில் இங்க என்னெல்லாம் சொன்னார்களோ அதே போல அங்க சொல்லி இப்ப அங்க அவர்களுடைய மனதுருக்கத்தை அந்த ஊழியக்காருடைய இரக்கத்தை பெற்று அவர் ரொம்ப நல்ல ஜெபிக்கிறவர் போல அவர்தான் தீர்க்கதரிசி போல அங்க மாறுவார்கள்.
அப்ப ஏற்கனவே ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொல்லி வெளிப்பாடு சொல்லி அதெல்லாம் நடந்து நிறைவேற பண்ணின மனுஷனுடைய கிருபை என்ன ஆனது? அவருடைய அங்கலாய்ப்பு மன்றாட்டு என்ன ஆனது? அவருடைய பரிந்து பேசுதல் என்ன ஆனது? அவர் சொல்லி எவ்வளோ காரியங்கள் நடந்ததே, அதுக்கு என்ன பிரதிபலன்? எந்த வகையில உண்மையா இருந்தீர்கள்? இப்ப என்ன நடக்கிறது? ஏற்கனவே இந்த எசேக்கியேலை போல கர்த்தருடைய கரத்தால் நிரப்பப்பட்டு ஒரு தீர்க்கதரிசனமா சொல்லி சோத்திரம் அந்த மனுஷன் எல்லாம் செய்திருக்க, கடைசியில் அந்த ஜனம் இடம் மாறி போக சோத்திரம் வேறு இடத்துக்கு தன் திசையை மாற்றும் போது இந்த ஊழியர்களுடைய ஆவி அவர்களை குறித்து விசனப்படுகிறது. இந்த ஊழியக்காரருடைய ஆத்துமா அவர்களை குறித்து புலம்பி தவிக்கிறது. இந்த ஊழியக்காரருடைய உள்ளம் அவர்களை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் வியாகுலத்தின் கண்ணீரை வடிக்கிறது. இப்ப இதனாலதான் நிறைய குடும்பங்கள் நல்ல ஆசிரியர்கிட்ட மேலே வந்து திரும்பவும் அப்படியே டவுன் ஆகி கீழே போறதுக்கு காரணம், கர்த்தர் கொடுத்த ஒரு மெய்ப்பன், கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசாரியன், கர்த்தர் கொடுத்த ஒரு ஐக்கியத்துல உறுதியாய் நிலைத்திராதபடிக்கு தன்னுடைய காலத்துக்கு ஏற்றபடி அடிக்கடி இடம் மாற்றுவது. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். கர்த்தர் நிலைமை, இந்த சூழல் எல்லாம் மாறணும். வேதத்திலே பிதாவை குறித்து இருக்கிறது, குமாரனை குறித்து இருக்கிறது, பரிசுத்தாவியை குறித்து இருக்கிறது, யெகோவாவை குறித்து இருக்கிறது, யாவே என்பவரை குறித்து இருக்கிறது, கர்த்தரை குறித்து இருக்கிறது, ஆண்டவரை குறித்து இருக்கிறது, தேவனை குறித்து இருக்கிறது. இத்தனை விதமான கடவுள்கள், இத்தனை விதமான ஆண்டவர்கள், இத்தனை விதமான தேவன்கள், இத்தனை விதமான வல்லவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் காரியத்தின் கடைத்தொகை நமக்கு ஒரே ஆண்டவர் உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி நாம சங்கீர்த்தனங்கள் அத்தனை இருந்தாலும் ஆண்டவர் ஒருவரை போல நமக்கு தகப்பன்மார் என்கிறவர்கள் ஒரு தகப்பனாகத்தான் இருக்க வேண்டும். அது தேவனால் நம்மை கண்டிக்கிற, உணர்த்துகிற, இல்லாட்டி எச்சரிக்கிற, நமக்காக பரிந்து பேசுகிற. ஆனா அடிக்கடி சில சோதரம் தகப்பன்மாரை மாற்றுகிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாறி கர்த்தருக்கும் மனுஷனுக்கு முன்பாக சாமுவேல் உத்தமமாய் நடந்து கொண்டான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்ற வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, முதலாவது உங்களுக்கு முன்பாய் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்க பழகுங்கள். இரண்டாவது, தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் இருங்கள். இப்போ இந்த அடிக்கடி மனம் மாறுகிற, ஆள் மாற்றுகிற, ஊழிய மாற்றிக் கொள்ளுகிற அல்லது சோத்திரம் சைடு வழியாய் மற்ற காரியங்களை செய்கிற இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா அதற்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை? வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. இங்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த அருமையான தேவ மனுஷன், நான் சொன்னேன் உன்னதமான தேவனுக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காருக்கும் இடையிலே நடக்கிற சம்பவம் தான் இந்த 1ஆம் வசனம் என்று. அப்ப இங்க முதலாவது இந்த உன்னதமான தேவனுக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காருக்கு இடையில் நடக்கிற முதல் சம்பவம் என்னவென்று சொன்னா, அந்த கர்த்தருடைய கை, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே அந்த தேவ மனுஷன் மீது வந்து அமர்ந்தது. எனக்கன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே வருகை நெருங்கி இருக்கிற நாட்களிலே தேவ ஜனங்கள் ரொம்ப வாஞ்சிக்கவே வேண்டியது என்னவென்று சொன்னா, ஆண்டவரே உம்முடைய கை என் மேல் அமர வேண்டும், உம்முடைய கை என் மேல் இருக்க வேண்டும், நான் உம்முடைய கையின் கீழாக இருக்க வேண்டும், உம்முடைய கை என் மேல் இருக்க வேண்டும், நான் உம்முடைய கைக்கு கீழே இருக்க வேண்டும். இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு சாக்கியத்தை எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற வேண்டும். ஆண்டவர் எப்போதும் உம்முடைய கரம் என் மேல் இருக்கத்தக்கதாய், ஆண்டவர் எப்போதும் நான் உம்முடைய கரத்தின் கீழாய் இருக்கத்தக்கதாய் என் ஜீவியத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. எனக்கு சாதகமான ஆட்களையும் சாதகமான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களையும்
அல்லது சொத்திரம் கதை கேட்கிறவர்களையும் அல்ல ஆண்டவரே. நான் உம்முடைய கையின் கீழா இருக்க வேண்டும், உம்முடைய கை என் மேல் இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய கை இங்கு எசேக்கியேல் மீது அமர்ந்தது என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் மீது மட்டும் கர்த்தருடைய கை இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிச்சா, 1 ராஜாக்கள் 18:46 அங்கு எலியாவின் மீது கர்த்தருடைய கை இருந்தது. வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். ஆமென். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய கை எலியாவின் மீது இருந்தது, எசேக்கியேல் மீது இருந்தது. இவர்கள் இருவருடைய ஊழியத்தை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. எலியாவையும் எசேக்கியேலையும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வாருங்க. எலியா அருமையான ஒரு ஆவிக்குரிய மனுஷன். தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசி தான் எலியா. அதனாலதான் எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறது. எலியா எப்படி கர்த்தருக்கு முன்பாக நின்றாரோ, எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் கர்த்தருக்கு முன்பாக நின்றிருந்த மனிதனாய் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. 2வது, எலியா எப்படி ஆவியிலே கொண்டு போகப்படுகிறவராய் இருந்தாரோ, இங்கே எசேக்கியேலும் ஆவியிலே கொண்டு போகப்படுகிற மனுஷனாய் இருக்கு. 3வது, எலியாவின் ஊழியத்திலே ராஜாக்கள் இருந்தார்கள், அதே போல எசேக்கியேல் ஊழியத்திலே ராஜாக்கள் இருந்தார்கள். 4வது, எலியாவின் ஊழியம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ஊழியமாய் இல்லாமல் தேசத்தை குறித்த ஊழியம். அதனால்தான் தேசத்திலே 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது, அப்புறம் 3 வருஷம் 6 மாசம் முடிஞ்சோன்னு மழை பெய்யும் என்று தேசத்தை குறித்து எலியா சொன்னார். அதே போல எசேக்கியேல் தேவனுடைய ஊழியமும் தேசத்தை குறித்த ஊழியம் தான். ஒரு தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர் எல்லாரும் உயிரடைய வேண்டும். அடுத்ததாக இந்த எலியாவின் ஊழியமானது சோத்திரம் மரித்தோரை எழுப்புகிற ஊழியமாயிருந்தது. அதே போல எசேக்கியேலுடைய ஊழியம் மரித்தோரை எழுப்புகிற ஊழியமாயிருந்தது. இந்த எலியாவின் ஊழியம் கர்த்தர் நல்லவர், எப்போதும் கர்த்தருடைய கரம் நிறைந்த ஒரு ஊழியமாய் சத்துருக்களோடும் விக்கிரகங்களோடும் விக்கிரக மனிதர்களோடும் பாகால் தீர்க்கதரிசிகளோடும் யுத்தம் பண்ணுகிற போராடுகிற ஊழியம் தான் எலியாவின் ஊழியம். அதே போல எசேக்கியேல் ஊழியத்தை பார்த்தால் ஜாதி லிங்கங்கள், விக்கிரகங்கள், சோத்திர பெண் தேவதைகள், சூரிய நமஸ்காரங்கள், இவைகளோடு போராடுகிற ஊழியம் தான் இந்த எசேக்கியேலுடைய ஊழியம். இப்படி நான் சொல்ல போனா எலியாவையும் எசேக்கியேலையும் சொல்ல சொன்னால் இன்னும் சொல்லி முடிப்பதற்கு நேரம் போதாது, நாள் போதாது, ஏராளம் சொல்லலாம். இங்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு தேவனுடைய சத்தியம், இந்த 2 பேர் மீதும் கர்த்தருடைய கரம் இருந்தது. கர்த்தருடைய கரம் இருந்தது. அப்போ ஒரு தேவ மனுஷன் மீது, ஒரு தேவ மனுஷி மீது, தேவனுடைய பிள்ளை மீது கர்த்தருடைய கரம் உட்காரும் என்று சொன்னால் எலியாவை போல ஒரு ஊழியமும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல ஒரு ஊழியமும் காணப்படும். இது எதை காண்பிக்கிறது? எலியாவை பார்த்தால் எசேக்கியேலை போலவும், எசேக்கியேலை பார்த்தால் எலியாவை போலவும் இருக்கிறதை பார்க்கலாம். இது எதை காண்பிக்கிறது? உங்கள் மீது கர்த்தருடைய கரம் அமர்ந்து உங்களை இப்படி பயன்படுத்த ஆரம்பித்தால், உங்களுக்கு முன்பு இருந்த ஆதி முற்பிதா என்கிற நல்ல பரிசுத்தவான்கள் யார் ஊழியம் செய்தார்களோ அதே அபிஷேகத்திலே உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அதே கிருபையிலே கர்த்தர் பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது ஜனங்கள் எல்லாரும் இயேசுவாய் அவரை பார்க்கவில்லை, எலியா வந்துவிட்டார் என்றுதான் சொன்னார்கள். இப்படி ஒரு சாயல் அங்கு காணப்பட்டது. அப்ப கர்த்தருடைய கை நம் மீது அமர்ந்தால், ஒன்று கர்த்தருடைய சாயல் நம் மீது காணப்படும்,
இல்லாவிட்டால் நமக்கு முன் மகிமையின் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த ஆதி முற்பிதாக்கள் யாரோ அவருடைய சாயலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். இதுதான் இந்த கர்த்தருடைய கை மேலே உட்காருகிறபடினால் கிடைக்கிற மாபெரும் பாக்கியம். இன்னைக்கு தரிசனத்தை விரும்புகிறார்கள், தீர்க்க தரிசனத்தை விரும்புகிறார்கள், வெளிப்பாடு விரும்புகிறார்கள், நல்லது. ஆனால் யாராவது பாஸ்டர் கர்த்தருடைய கை என் மேல இருக்கணும், நான் கர்த்தருடைய கைக்கு கீழே இருக்கணும், என் கண்ணு பார்க்க, என் இருதய உணர, ரொம்ப நேருக்கு நேரா கர்த்தருடைய கை வந்து என் மேல உட்காரணும், அதன் அப்படியே உடம்புல உணரணும், அந்த நேரத்தில் வருகிற அபிஷேகத்தில் ஆட்கொள்ளணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது கர்த்தருடைய கைக்காக ஜெபிக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை. ஆனா ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்றேன், உங்க பக்கத்துல கர்த்தரே கூட இருந்தாலும் அவருடைய கை உங்க மீது இருந்தால்தான் அது ஆசீர்வாதம். பக்கத்தில் இருப்பதற்கும் கை வைப்பதற்கும் என்ன வித்தியாசம்? அதை உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு சொல்லிவிடுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே எருசலேமில் இருந்து கர்த்தர் நல்லவே ஒரு பட்டணத்துக்கு 2 பேர் நடந்து போகிறார்கள். பெத்தானியாவுக்கு, எம்மாவூருக்கு நடந்து போகிறார்கள். அங்கு நடந்து போகும்போது அவர்களோடு கூட இயேசுவும் நடந்து போகிறார். அவர்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனாலும் அவர்களால் அதை உணர முடியவில்லை, அறிய முடியவில்லை. இயேசு கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார். ஆனா இங்கே எசேக்கியேல் வாழ்க்கையிலும் எலியாவின் வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கை அவர்கள் மீது வைக்கப்பட்டது. அதனால இவர்கள் மாபெரும் தீர்க்கதரிசிகளாய் மாறினார்கள், மாபெரும் தேவனுடைய வாயாய் மாறினார்கள். இவர்கள் சொன்னதெல்லாம் நடந்தது. இவர்களுடைய ஊழியம் இப்ப 4000, 6000, 8000 ஆண்டு கடந்தும் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. அப்ப கர்த்தர் கூட இருக்கும் போது எம்மாவூர் சீசருடைய அனுபவத்தை போல இருதயம் கொழுந்து விட்டு எறியும், கண்கள் திறக்கப்படும், தரிசனத்தை காண்பீர்கள். ஆனா இயேசு கர்த்தர் போயிடுவார். ஆனா கர்த்தருடைய கை கூட இருந்தாக்கா கர்த்தரும் கூட இருப்பார், கர்த்தருடைய கையும் கூட இருக்கும். நீங்க செய்கிற காரியங்கள் மகா பெரிய காரியமாக இருக்கும், மகா பெரிய காரியம். நேற்றைக்கு முன்தினமோ தெரியல, ஒரு அருமையான தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அதிலே நல்ல வயது முதிர்ந்த ஒரு மனுஷன் வயலின் வச்சுக்கிட்டு அழகாக வயலின் வாசிக்கிறத தவிர ரொம்ப நேர்த்தியா நடனம் ஆடுகிறார், துள்ளுகிறார், குதிக்கிறார். ஒவ்வொரு கால்களையும் மாற்றி மாற்றி வைத்து மேலும் கீழும் துள்ளி குதிக்கிறார். சிரித்த முகமாயிருக்கிறார். அதோடு கூட இந்த ஆட்டம் பாட்டம் இந்த நடனத்தோடு இடையில வயலினும் வாசிக்கிறார். அந்த வயலினுடைய வரி மாறல, அந்த டோன் மாறல, அதோட டியூன் மாறல. அது அவ்வளவு மன ரம்மியமா இருக்கு. கடைசியில தான் அதுல தகவல் எனக்கு தெரிகிறது. அந்த நல்ல வயலின் வாசித்து, நல்ல துள்ளி குதித்து, நல்ல ஸ்தோத்தரித்து, நல்ல ஆராதித்த மனுஷனுக்கு வயசு என்னன்னா 109 வயசு. 109 வயது மனிதர் கர்த்தருடைய சன்னிதானத்துல அப்படி ஒரு களி கூறுகிறார், அப்படி ஒரு மன மகிழ்ச்சியாயிருக்கிறார். அருமையாய் வயலின் வாசித்து துதிகளை செலுத்துகிறார். இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய கை மேலே இருப்பது. கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது நல்லது தான். ஆனா கர்த்தருடைய கை கூட இருந்தா உங்க வயது முதிர்விலும் நீங்கள் இளமையை உணர முடியும். கர்த்தர் நல்லவர்.
சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து சூனியக்காரி சொல்லும் போது முதிர்ந்த ஒரு மனுஷன் எழும்பி வருகிறதை பார்க்கிறேன். முதிர்ந்த ஒரு மனுஷன். அப்போ அந்த பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முதிர் வயதிலும் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, ஓ கர்த்தருடைய கை உங்க மீது இருக்கிறது, அந்த கர்த்தருடைய கைக்கு கீழே தான் நீங்க இருக்கிறீர்கள் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஏதாவது காரியத்தை அடையாளப்படுத்த முடியுமா? எனக்கன்பானவர்களே, இந்த கடைசி காலத்துல அந்த கர்த்தருடைய கை நம் மீது உட்கார்ந்தால் நாம் திசை மாறுகிறவர்களாய், ஆள் மாறுகிறவர்களாய், இருதயத்துக்கு ஏற்றவர்களை தேடி போகிறவர்களாய் அல்ல. யாரை கொண்டு விடுதலை கொடுத்தாரோ, யாரை கொண்டு ஜெயத்தை கொடுத்தாரோ, அல்லது தேவன் யாரை கொண்டு நமக்கு இதில் வெளிப்படுத்தினாரோ அங்கேயே அவர்களோட அல்லது அந்த தேவனோடையே இருந்துவிடும். இதுதான் கர்த்தருடைய கை இருக்கிற அந்த அருமையான அனுபவம். நீங்க எலியாவை பாருங்க, அல்லது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பாருங்க. இவங்க ரெண்டு இடத்திலும் பார்த்தீங்கன்னா மற்றவருடைய தயவை நாடி அல்ல, எப்போதும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்கள், கர்த்தரோடு வாழ்ந்தார்கள், கர்த்தருடைய அபிஷேகத்திலேயே இருந்தாங்க. அதனால தான் அந்த கர்த்தருடைய கை அவர்கள் மேல் இருந்ததற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம், ஒரு அடையாளம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் சரி. இந்த எசேக்கியேல் 37:1 சொல்லுகிறது, ஒன்று கர்த்தருடைய கை அவன் மேல் அமர்ந்து. அதோடு இந்த கர்த்தருக்கும் உன்னதமான ஊழியக்காரனுக்கு இருக்கிற உறவு முறியல. எனக்கு அதை விட அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்னன்னா எசேக்கியேல் 37:1 சொல்லுகிறது, கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. ஆண்டவரே தம்முடைய ஆவியை கொடுக்கிறார், ஆண்டவரே தம்முடைய அபிஷேகத்தை அனுப்புகிறார். அவர் கொடுக்கிற ஆவியிலே அப்படியே நான் உள்ள போயிட்டேன். ஆவிக்குள் ஆக்கினாக்கா நான் ஆவிக்கு உள்ளே போயிட்டேன், ஆவி எனக்கு வெளியே இருக்கிறது. இந்த வார்த்தையை திரும்ப 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 படிச்சு பாருங்க, இல்லாட்டி சொல்றது திரும்ப 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 கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஊழியக்காரர்கள் தான் விசுவாசிகளை ஆவிக்குள்ளாக்குகிறார்கள். நல்லா சோத்திரம் பண்ணுங்க, உறங்கிட்டு இருக்காதீங்க, ஆவியில நிரம்புங்க, எல்லாரும் ஆராதிங்க, எல்லாரும் பெற்றுக்கொள்ளுவோம், எல்லாரும் நிரப்பப்படுவோம். இதோ ஆவி வருகிறது, இதோ அந்நிய பாஷை கர்த்தர் கொடுக்கிறார், இதோ கர்த்தர் உங்களை தொடுகிறார், இதோ ஆண்டவர் உங்களை அனல் மூட்டுகிறார், இதோ உங்களை புதிதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார், பழையவைகள் ஒழிகிறது, எல்லா புதிதாகிறது. இந்த நல்ல கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, நவமான வார்த்தையில பேசுங்க, விடாதீங்க. ஓ சுதந்திரத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் கையை தட்டுங்க, நல்ல சோத்திரம் பண்ணுங்க, இன்னும் சோத்திரம் பண்ணுங்க. இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆவி எட்டி பார்க்குது. ஆனா ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இப்படி உந்துதலினால், தூண்டுதலினால், உணர்ச்சி வசப்படுத்துதலினால் அல்லது சத்தமிட வைக்கிறதுனால் ஒரு ஊழியக்காலுடைய சத்தம் எக்கால சத்தமா மாறுவதனால் நாம் ஆவிக்குள்ளாகிறோம் என்று சொன்னால் அது நிரந்தரமான ஒரு அபிஷேகம் கிடையாது. இங்க எனக்கு எசேக்கியேல்ட்ட நான் பார்த்து பிரமித்த காரியம், கர்த்தருடைய கை எசேக்கியேல் மீது வந்து அமர்ந்தது. இரண்டாவது அந்த வார்த்தை, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. அவரே தம்முடைய ஆவியை மேலும் மலையாய் பொழிந்தார். அவரே தம்முடைய ஆவியை மேலும் அதிகமாய் ஊற்றினார். கொஞ்ச நேரத்துல பார்த்தா நான் ஆவிக்கு உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே இருக்கிறேன், எனக்கு மேல கர்த்தருடைய ஆவி இருக்கு. என்ன ஒரு அருமையான அனுபவம் பாருங்க. இப்ப இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்கு உள்ளே போயிட்டதுனால என்ன நடக்கும் தெரியுமா? அந்த எசேக்கியேலுடைய சிந்தனை எல்லாம் ஆவியின் சிந்தனையா,
எண்ணமெல்லாம் ஆவியின் எண்ணமாய், யோசனை எல்லாம் ஆவியின் யோசனையா, அவருடைய அசைவு, நடை, உடை எல்லாம் ஆவிக்கு ஏற்றபடி அப்படியே நடக்கும். ஸ்பேசஸ் என்று சொல்லக்கூடிய வான மண்டலத்திலே, ராக்கெட்டுக்குள்ளே சுதந்திரம், ஆகாய மண்டலத்திலே ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறதானே அந்த ராக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் நல்லவன். அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கைய ஊனி காலை ஊனி நடந்து போக மாட்டாங்க, கம்பியை பிடிச்சு போக மாட்டாங்க. அப்படியே கீழே ஒரு லைட்டா ஜம்ப் பண்ணுவாங்க, அப்படி மிதந்து போயிடுவாங்க. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு மிதந்து வருவாங்க. அவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தண்ணீர் நாம் குடிக்கிற தண்ணீரை போல இருக்காது. கர்த்தர் நல்லவே. ஒரு சாதாரண வெள்ளை பேப்பர் போலதான் இருக்கும். அந்த பேப்பரை எடுத்தாக்கா அதுல இருந்து தண்ணீர் குமிழ்கள் வரும். அந்த குமிழ் கூட அப்படியே அந்த இடத்துல மிதக்கதான் செய்யும். அதை அப்படி எடுத்து ஒரு சொட்டு 2 சொட்டு தான், ரொம்ப தமிழர் கணக்கால 1 சொட்டு 2 சொட்டு நாக்கில பட்டாலே போதும், அவங்களுக்கு அந்த தண்ணீர் தாகமே மறைஞ்சிடும். அப்போ நல்லா கவனிக்கணும். அந்த சுதந்திரம் வானலோக ஆராய்ச்சியில் இருக்கிற விஞ்ஞானிகள் அப்படியே ஆவியிலே அதை அப்படியே மிதக்கிறார்கள். அவங்களே மிதக்க முடியும்னா நாம் ஆவிக்குள் ஆக்கப்பட்டால், கர்த்தருடைய ஆவி, அந்த வார்த்தை சொல்லுதே, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். கர்த்தரால் நாம் ஆவிக்குள் ஆக்கப்பட்டு விட்டார். நாம் மிதக்கிறவர்களாய் மாறுவோம், பறக்கிறவர்களாய் மாறுவோம், ஆவியிலே உலாவுகிறவர்களாய் மாறுவோம், ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் மாறுவோம், ஆவியின் மண்டலத்தில் நுழைகிறவர்களாய் மாறுவோம், ஆவியின் உலகத்தில் இருக்கிறவர்களை சந்திக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய ஆவியானவரை தரிசிப்போம், தேவனை தரிசிப்போம், தேவனுடைய கரத்துக்குள் இருப்போம், தேவனுடைய மகிமைக்குள் இருப்போம். இந்த கடைசி காலத்திலே தேவ ஜனங்கள் இப்படிதான் கர்த்தரால் ஆவிக்குள் ஆக்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள் வர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய ஆவிக்குள் ஆயிட்டீங்கன்னா இந்த தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பாரம், தேவையில்லாத பிரச்சனை, அவங்களுக்கு ஒருத்த வருத்தம், இவங்களுக்கு ஒருத்த குழப்பம் எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்க நினைப்பு, யோசனை, பேச்சு எல்லாமே கர்த்தர் நல்லவ அப்படியே ஆவிக்குள் மாறிடும். பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிடும். தெய்வ ஊழியக்காரனாகினா என் ஜனங்கள்கிட்ட நான் ரொம்ப விரும்புறது தான், நம்முடைய மக்கள் கர்த்தரால் ஆவிக்குள் ஆக்கப்பட்டவர்களா இருக்கணும். உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும். பூமியில இருந்தாலும் பூமிக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும். அந்நிய புத்திரரோடும் மனுஷிகளோடு வாழ்ந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணும். நம்மை தொட்டாலோ, நம்மை பார்த்தாலோ, நம்மளோடு இருந்தாலோ அவர்கள் ஆவியின் அனுபவத்தை உணரணும். நம்ம பக்கத்துல வர்றதுக்கு, நம்ம உட்கார சேர்ல உட்காரத்துக்கு, நம்ம இருக்கிற இடத்துல நிக்கிறதுக்கு அவங்க கலக்கம் வரணும். ஏன்னா நாம் தேவன் நம்மை ஆவிக்குள்ளாக்க விரும்புகிறார். அவர்கள் உலகத்தின் சிந்தனையில் நிரம்புகிறார்கள். அவர்களை போல நாம் மாறுவதல்ல, நம்மை போல அவர்களை மாற்ற வேண்டும். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே முதலாவது கர்த்தருடைய கரம் அவர் மீது அமர்ந்தது. 2வது கர்த்தரால் ஆவிக்கு உள் ஆக்கப்படுகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3வது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ரொம்ப அற்புதமான ஒரு வெளிப்பாடு அல்லது ரொம்ப அற்புதமான ஒரு ஜீவியம் என்னன்னா, அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, எசேக்கியேல் 37:1, சுத்திரம், கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். அப்ப இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவியினால் கொண்டு போகப்படுகிற அனுபவம், ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம், ஆவியானவரால் சோத்திரம் அப்படியே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருகிற அனுபவம். இதெல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு, யோசிங்களேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாம் பைபிள் கால சத்தியங்கள், தற்கால சத்தியம் கிடையவே கிடையாது.
இன்றைக்கு இருப்பதற்கும் அன்றைக்கு வேதத்தில் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. இது எல்லாம் நமக்கு நலலாட்டமாய் இருக்கிறது. இதெல்லாம் ஓமையா எழுதி கொடுத்திருக்கிறார். அது அவங்களுக்கு எசேக்கியேலுக்குரியது, அது எலியாவுக்குரியது, அது சீசர்களுக்குரியது, அது அப்போஸ்தலர்களுக்குரியது, அது மோசேக்குரியது என்று சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளால முடியாது என்று சொல்லி தனக்கு தானே தடை போடுகிறார். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது தமிழ்ல படிச்சா அம்மா என்கிற வார்த்தையை முதல்ல சொல்லி கொடுத்து, ஆங்கிலத்துல படிக்க ஆரம்பிச்சா ஆப்பிள் என்று சொல்லி கொடுத்தாங்க. அம்மான்னு சொல்லி கொடுத்தது வெறும் எழுத்து அல்ல, அங்கு ஒரு உயிருள்ள தாய் இருக்கிறாள் என்பது. ஆப்பிள் என்று சொல்லிக் கொடுத்தது அது வெறும் பொருள் அல்ல, அங்கு ருசிக்கத்தக்கதான புசிக்கத்தக்கதான ஒரு பொருள் இருக்கிறது என்றார். படிப்பிலே படிக்கும் போது அம்மாவை பொம்மையில பாக்குறாங்க, படத்துல பாக்குறாங்க. அது அம்மா என்பது உணர்வு வரும்போது சொந்த தாயை அப்படியே பாக்குறாங்க. படிக்கும் போது ஆப்பிள ஒரு படத்துல பாக்குறாங்க, பேப்பர்ல பாக்குறாங்க. ஆனா வீட்டிலே தாய் தகப்பனோடு அல்லது மார்க்கெட்ல பார்க்கும்போது அந்த ஆப்பிள் அப்படியே உண்மையாய் வருகிறது. இப்ப கவனிங்க, பள்ளியில சொல்லப்படுகிற அம்மாவும் புத்தகத்தில் சொல்லப்படுகிற ஆப்பிளும் உண்மை அப்படின்னாக்கா, இந்த எசேக்கியேல் கர்த்தருடைய கைக்குள் மறைந்திருந்தார் என்பதும் கர்த்தரால் ஆவிக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதும் இப்ப அந்த ஆவியினால் கொண்டு போகப்படுகிறார் என்பது உண்மைதானே. ஒரு புஸ்தகத்துல இருக்கிறது நம்ப முடியுது, எழுத்துல இருக்கிறது நம்ப முடியுது, ஆனா பைபிள்ல இருக்கிறது நமக்குரியது கிடையாது என்று சொல்லப்படுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கள்ள உபதேசம், வேதத்தை மறைக்கிற சத்தியம். ஆனா ஒரு அனுபவத்தோடு தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருக்கிற நான் கிருபையை முன்னிட்டு சொல்றேன். நீங்க தேவனுக்கு முற்றுமுடிய அர்ப்பணித்தால் அந்த எசேக்கியேல் மீது வந்து அமர்ந்த கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வந்து அமரும். எசேக்கியேலை ஆவிக்கு உள் ஆக்கின ஆண்டவர் உங்களையும் ஆவிக்கு உள்ளாக்குவார். அதுல மூணாவது சம்பவம் தான் எனக்கு ரொம்ப ஸ்லாகிக்கிற ஒரு சம்பவம். என்னன்னா, ஆவியினாலே கர்த்தர் வெளியே கொண்டு போற, உள்ள வச்சு ஆவியை நிரப்பிட்டாரு, ஆத்மாவை நிரப்பிட்டாரு, சரீரத்தை நிரப்பிட்டாரு, எல்லாத்தையும் கர்த்தர் ஃபுல் பண்ணி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே சுத்திரம் நிரப்பிட்டார். அதோடு விட்டுலாம இப்போ வெளியே கொண்டு போகிறார். அப்படி என்ன அர்த்தம்? ஆவியினால் போகப்படுகிற, ஆவியினால் கொண்டு செல்லப்படுகிற, ஆவியானவர் எங்க விரும்புகிறாரோ அங்கு இந்த உடம்பு போவது, இந்த ஆத்மா போவது, இந்த ஆவி போவது. எனக்கு ரொம்ப விருப்பமோ நான் ரொம்ப ஆசைப்படுறதும் இதுதான். என்னன்னா, ஆவியினால் கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவம், ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆவியானவருக்கு எங்க விருப்பமோ, ஆவியானவர் எங்கு யாருக்கு பயன்படுத்த விரும்புகிறாரோ அங்க அவராலேயே, அவர் மூலமாகவே அவரே நம்மை கொண்டு போவது. இந்த ஆவிக்குள் மிதக்கிற, ஆவிக்குள் பறக்கிற, ஆவியிலே கொண்டு போகப்படுகிற அனுபவம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சாதாரணமானது கிடையாது. அதற்கு 2 உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று ஆண்டவரையும், இன்னொன்று மனுஷனையும் சொல்லுகிறேன். முதலாவது மனுஷனை சொல்லுகிறேன், 2வது ஆண்டவரை அடையாளம் காட்டுகிறேன். ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஆவியினால் கொண்டு போகப்படுகிற அனுபவம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அங்கே பேதுரு என்கிற மாபெரும் தேவ மனிதர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் கைகளில் இந்த சங்கிலிகள் அருந்து கீழே விழுந்தது, விழாவிலே தட்டி எழுந்திரு என்று சொல்லப்பட்டது, உடனே அவனுக்கு பின் சென்றான் என்று பார்க்க. இப்ப நல்லா கவனிக்கணும். அங்கே பேதுரு என்கிற தேவ மனிதர் சிறைச்சாலையில் இருக்கும் போது உள்ளே கர்த்தருடைய ஆவி வந்தாச்சு. கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய தூதனுடைய ரூபத்துல வந்த உடனே
சோத்திரம் எல்லாம் நடந்து வார்த்தை சொல்லி முடிச்சோன்னே தூதன் சொல்லிட்டாரு, எனக்கு பின்னாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயாச்சு. போனாக்கா அந்த தூதன் எங்கேயும் நுழையலாம். ஏன்னா ஆவிக்குள் இருக்கிற தூதன், ஆவியானவரே அங்க தூதனாய் வந்திருக்கு. அவர் இடுக்குள்ள நுழையலாம், பொந்துக்குள்ள நுழையலாம், ஓட்டையில நுழையலாம், எங்கேயும் நுழையலாம். ஆனா இங்க பேதுருவோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறார், வஸ்திரத்தோடும் அங்கத்தோடும் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே. அப்போ அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பின்னாக வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வாசிக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னே வா. இப்ப கவனிங்க, காலில் செருப்பு மாட்டியாச்சு. கர்த்தர் நல்லவன். உடம்புல இடுப்புல வேட்டிய கட்டியாச்சு. அடுத்தது திரும்பவும் வஸ்திரத்தை மேல போற சால்வை எடுத்து போட்டு சொல்லாச்சு. எல்லாம் போட்டு மனுஷனாவே பேதுரு இருக்கார். இப்போ தூதன் முன்னாடி போயாச்சு. அங்கு சிறைச்சாலை கதவு பூட்டி இருக்கு. ஏன்னா முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்துதான் வந்ததாக பைபிள் சொல்லுது. பிரதான கதவு ஒண்ணுதான் திறக்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் 12:10-11 சொல்லுகிறது. பிரதான கதவு மட்டும் திறந்துச்சுன்னா மற்ற 3 கதவு திறக்கப்படல. ஆனா பேதுரு பாருங்க அழகாக வெளியே வந்துட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, வெளியில வந்து சொப்பனம் காண்கிறதா நினைக்கிறார். இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, இந்த பேதுரு எப்படி ஆவியிலே கொண்டு போகப்பட்டார். முதலாம் காவலை கடக்கிறார், 2ஆம் காவலை கடக்கிறார், 3ஆம் காவலை கடக்கிறார். மெயினுக்கு வந்த உடனே பெரிய ஒரு இரும்பு கதவு இருக்குது. அது தானா திறக்குது. அப்புறம் நடந்து வரும். இப்ப பெரிய கதவுக்கு முன்னாடி 3 கதவை எப்படியா கடந்தாருன்னா, எசேக்கியல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறபடி ஆவியானவர் எசேக்கியலை எப்படி வெளியே கொண்டு போனாரோ, இங்கு பேதுருவையும் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுதான் ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவம். இதுதான் ஆவியிலே கொண்டு போகப்படுகிற அனுபவம். இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்கள், நல்ல தீர்க்கதரிசிகள், நல்ல அப்போஸ்தலர்கள், நல்ல மெய்ப்பர்கள், நல்ல சுவிசேஷகர்கள் இப்படி ஆவியிலே கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆவியினாலே வெளியே கொண்டு போகப்படுகிற, ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். முதலாவது இங்கு மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காண்பித்தேன், ஆவியிலே கொண்டு போகப்படு. 2ஆவதாக தேவனை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், மரித்த இயேசு உயிர் தெழுந்து விட்டார். இஸ்ரவேலே நடுங்குகிறது, எருசலேமே கதிகலங்கி போயிருக்குது, எங்கெங்கோ என்னென்னமோ நேரிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே சீசர்கள் பயந்து நடுங்கி போய் ஒரு அறைக்குள் கதவை சாத்திட்டு இருக்காங்க. இப்ப பைபிள் சொல்லுது, இயேசுவானவர் அவர்கள் நடுவே தோன்றி. எங்க நடுவே தோன்றி? பூட்டப்பட்ட வீட்டுக்கு உள்ளே இயேசு வந்துட்டார். அடைக்கப்பட்ட கதவுக்கு உள்ளே இயேசு வந்துட்டார். எப்படி கதவை திறக்காம வந்தாரு? எப்படி சோத்திர தாழ்பால் எடுக்காம வந்தாரு? எல்லாரும் 12 பேர் 11 பேர் அங்க இருக்க, இவர் எப்படி துணிச்சல தைரியமா எல்லாருக்கும் திடீர்னு டொய்யின்னு காணப்பட்டார்னா, இதுதான் அந்த ஆவியிலே கொண்டு போகப்படுகிற அனுபவம். நான் வெளிப்படையா சொன்னா, ஆவியிலே கொண்டு போகப்படுகிற அனுபவம் என்பது மயிர் கூச்சரியத்தக்கதான சம்பவங்கள். நாம் நினைச்சாலும் யூகிக்க முடியாத காரியத்துக்கு பேர்தான் ஆவியிலே கொண்டு போகப்படுவது. இன்னைக்கு 3 காரியத்தை உங்களுக்கு கிருபையை முன்னிட்டு நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். முதல் காரியம், கர்த்தர் நல்லவன். அந்த எசேக்கியல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி கர்த்தருடைய கரத்துக்கு உள்ளே நாம் இருப்பது. 2வது காரியம், அதே வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆவிக்கு உள்ளே நுழைந்து கொள்ளுவது, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவது. 3வது காரியம், கர்த்தருடைய ஆவியினால் வெளியே கொண்டு போகப்படுவது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கை என் மீது அமரணும்,
ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியினால் நான் எப்போது நிறைந்திருக்கணும், ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியினால் வெளியே கொண்டு போகப்படணும், இந்த கிருபைகளை எனக்கு தாரும் என்று கேளுங்க. ஒரு ஊழியக்காரரா நான் சொல்றேன், இந்த எசேக்கியேல் 37:1 என்கிற வசனம் உண்மையா இருந்தா உங்களுக்கு இந்த கிருபை கிடைப்பதும் உண்மை. இது சத்தியம் என்பது உண்மையானால் உங்களையும் சத்தியவானாய் மாற்றுவது உண்மை. ஆனா இந்த வாஞ்சம் வரணும். ஐயோ, என் பையனை விட்டு எப்படி போவேன், என் பொண்ணை விட்டு எப்படி போவேன், ஐயோ நான் ஆவிக்குள் ஆயிட்டாக்க இவங்க நிலைமை என்னாகிறது, இந்த உலகத்தின் கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த தற்காலத்தில் வாழுகிற பல பரிசுத்தவான்கள், எண்ணிறைந்த பரிசுத்தவாட்டிகள், குடும்பவான்களும் குடும்பவதிகளுமா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய கரத்தினால் மூடப்படுகிறார்கள், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள், கர்த்தருடைய ஆவியினால் கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்களால் முடியும் என்றால் இந்த கிருபையின் சத்தத்தை கேட்கிற உங்களாலே முடியும். உங்களுக்கும் அந்த கிருபை கிடைக்கும். ஒரு நாள் உபவாசம் போடுங்க, 2 நாள் உபவாசம் போடுங்க, 3 நாள் உபவாசம் போடுங்க. இந்த எசேக்கியேல் 37:1 எனக்கு நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, எலும்புகளை எழுப்புறதுக்கு முன்னாடி என்னை எழுப்புங்க. ஆண்டவரே, பள்ளத்தாக்குக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வாங்க. நான் என் கையை நீட்டி தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னாடி உம்முடைய கையை என் மேல வைங்க. இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. தேவன் இந்த கிருபைகளை கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் இந்த பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் இந்த வல்லமையை கொடுப்பார். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நீங்களும் தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய மனுஷியா மாறுவீங்க. ஆவியானவர் உங்களை இப்படி மாற்றுவார் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய இந்த வார்த்தை உங்க தலை மீது வந்து இறங்குவதாக, உங்க ஜீவியத்தில் அப்படி பலிப்பதாக. கர்த்தர் உங்களை எலியாவாகவும், கர்த்தர் உங்களை அருமையான எசேக்கியேலாகவும், கர்த்தர் உங்களை அப்போஸ்தலனாக பேதுருவாகவும் எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்லருமையான இந்த காலை நேரம் அழகான நீதிமான்களை குறித்த வசனங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளையும் பாடல்களை கொடுத்தேன். அதுக்காக நன்றி. 100 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வைத்தேன். நன்றி. ஆண்டவரே, அடுத்த ஊழிய திட்டங்களை அறிவிக்க வைத்தேன். நன்றி. எல்லாவற்றை விட உன்னதமான தேவனுக்கும் உன்னதமான தேவனுடைய மனுஷனுக்கும் உண்டான அந்த 3 சம்பவங்களை கர்த்தர் பேசினீரே. இதோ இந்த ஜெபத்துக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் அமருவதாக, கர்த்தருடைய கரம் மூடிக்கொள்ளுவதாக, கர்த்தருடைய கரம் இவர்களை அரவணைத்துக் கொள்ளுவதாக. எல்லாவற்றை விட கர்த்தரால் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற, கர்த்தரால் அபிஷேகிக்கப்படுகிற, கர்த்தரால் ஆவியின் மண்டலத்தில் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற அந்த ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை, வாஞ்சையை, ஆசையுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எல்லாவற்றை விட ஆவியினால் வெளியே கொண்டு போகப்படுகிற அனுபவம், ஆவியினால் அனுப்பப்படுகிற அனுபவம், ஆவியினால் நிறைத்து கர்த்தரே கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல நிறுத்துகிற அனுபவம் ஆண்டவர் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆண்டவரே டுனாமிஸ் பவர் அல்லவா, அந்த டுனாமிஸ் பவரினாலே ஆண்டவரே வல்லமை நான் நிறைத்து விடுவீராக. நல்ல ரேமாவினால், ரேமாவின் வார்த்தைகளினால், ரேமாவின் அபிஷேகத்தினால், நல்ல ரேமாவின் வல்லமையினால் பிள்ளைகளை நிறைத்து விடும் ஆண்டவரே. லோகோஸ் போல அல்ல, ரேமாவாய் கர்த்தர் மாற்றிவிடும். இக்கால எசேக்கியேல்களாய் இவர்கள் மாறட்டும், இக்கால எலியாக்களாய் இவர்கள் மாறட்டும், இக்காலத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளாய்
தீர்க்கதரிசிகளாய் மாறட்டும். இக்கால எலியா தீர்க்கதரிசிகளாய் மாறட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிற அந்த ரேமாக்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. அன்றைய அபிஷேகமே இதை செய்யட்டும். அன்றைய கரமே இதை செய்யட்டும். அன்றைய வல்லமே இதை செய்யட்டும். இப்படிப்பட்ட மேலான சிந்தை உடைய பிள்ளைகளை எப்போது நிறைத்திருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.